வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பரசு அங்கிள் போன்ல ஸ்பீக்கர் போட்டு காமிக்கும்போது மாப்பிள்ளையோட மாமா குரல் ஏதோ கேட்ட குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போதே முத்து மீனாவும் கண்டுபிடிச்சுறாங்க. இது ரோகிணியோட மாமா குரல் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு யோசிச்ச உடனே பரசு அங்கிளுக்கு போன் பண்ணி அவங்க மாமாவோட கறிக்கடை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அந்த கறிக்கடைக்கு போய் ஓரமா நின்னு பார்க்கும்போதே பிறவும் மணி கறி வெட்டிக்கிட்டு இருக்கறத பார்த்துறாங்க. முத்துவும் மீனாவும் நேரா போய் நிக்கிறாங்க. முத்து மீனா வர்றதை பார்த்த உடனேயே பிறவும் மணி முகத்தை மூடிக்கிறாரு. முத்து மீனாவும் நேரா போய் பிறவும் மணிகிட்ட, என்ன ரோகிணியோட மாமா, உங்க முகத்தை நாங்க அப்பவே பார்த்துட்டோம். ரொம்ப நேரமா உங்களை வாட்ச் பண்ணி நின்னுகிட்டு தான் இருக்கிறோம். இப்ப முகத்தை மூடி என்ன பிரயோஜனம்? ஆமா, ரோகிணியோட மாமா எப்படி இங்க கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு? அதுவும் ரொம்ப வருஷமா இங்க கறிக்கடை வச்சிருக்காராமே. அதுவும் எங்க பரசு மாமாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையோட மாமாவே நீங்கதானாமே அப்படின்னு முத்துவும் மீனாவும் மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்க. பரவும் மணி ஆடி போயிடுறாரு. ஐயையோ, மோசமா மாட்டிக்கிட்டோமா? என்ன பண்றது இப்ப? என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. வெளியில தெரிஞ்சா ரோகிணி பாப்பா மாட்டிக்கிருமே அப்படின்னு பிறவும் மணி யோசிக்கிறாரு. என்ன ரோகிணி மாமா, மலேசியா மாமா விஷயம் தெரிஞ்சுட்டா ரோகிணி பாப்பா மாட்டிக்கிருமேன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு முத்து அவரோட மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணி சொல்றாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்க, தலையில போட்ட முக்காடை முதல் எடுங்க. எல்லா விஷயத்தையும் உண்மையா சொல்லுங்க. நிறைய விஷயம் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் மிரட்டுறாங்க. உடனே பிறவும் மணி சொல்லிடுறாரு, எப்பா, இதுக்கு மேல எல்லாம் என்னால ஓடி ஒழிய முடியாது. நானும் எவ்வளவு காலம் ஓடி ஒழியறது? ரோகிணி பாப்பா ஒரு நாள் வந்து உதவின்னு கேட்டுச்சு. அதுக்காகத்தான் நான் உதவிக்காக நடிக்க வந்தேன். நான் சும்மா ஒரு சின்ன டிராமால நடிக்கிற ஆளு. நடிப்புனா எனக்கு உசுரு. ஆனா இந்த கறி வெட்டுறது எங்க பரம்பரை தொழில். எங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இந்த வேலைதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இனிமே என்னால மறைஞ்சு வாழ முடியாது. ரோகிணி பாப்பாவை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க முடியாது. இல்ல அப்படின்னு பிறவும் மணி சொல்லிடுறாரு. முத்துக்கும் மீனாக்கும் செம்ம ஆத்திரம் வருது. ரோகிணி எவ்வளவு போய் சொல்லி இருக்காங்க பாருங்க. ஏன் மீனா, நீ இதுல வேற கிரிஷ் வந்து மனோஜோட பையன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த. ஏன் ரோகிணியோட பையனா இருக்கக்கூடாது? ஏன்னா ரோகிணி இவ்வளவு போய் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. மீனா கேக்குறாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க அதை? கிரிஷ் பாட்டி நம்மள கண்டா பயப்படுறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான். ஏன் ரோகிணி நம்ம கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி கிரிஷ் பாட்டி கிட்ட சொல்லி இருக்கக்கூடாது? ரோகிணி ஒரு நாள் யாருமே இல்லாதப்ப கிரிஷ்க்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டுனாங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஆமாங்க, ஆஸ்பத்திரில கூட கிரிஷ் கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்துசுரர் அப்படின்னா மனோஜோட பையன் கிடையாது. கிரிஷ் ரோகிணியோட பையன்தான். ரோகிணிக்கு மட்டும்தான் இவங்க ரிலேஷனா இருக்கும், கிரிஷும் கிரிஷ் பாட்டியும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? வா, பிறவும் மணி கிடைச்சிட்டாருல, இதை வச்சே சொல்லுவோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அங்க கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மனோஜஸ்வரம், டேய் ரவி, முத்து பேச்சை கேட்டேன்னு வச்சுக்கோ, உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுடா. அப்பா அம்மா சம்பாத்தியத்தை தாண்டி நாமளா கஷ்டப்பட்டு என்னை கூட சம்பாதிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். உன் மாமனார் கிட்ட நிறைய சொத்து இருக்குல, வாங்கிட்டு முன்னேற வழிய பாரு அப்படின்னு மனோஜ் சொல்றான். முத்து கிரா பண்றாரு. விஜயா உடனே, என்னடா ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லியே வந்திருக்கியா? டேய் ரவி, நீ மட்டும் மாமனார் கிட்ட சொத்து வாங்கி முன்னேறிட்டா நானும் மனோஜும் இப்படியே இருப்போம்டா. அப்புறம் உன்னை மட்டும் மாமனார் கிட்ட காசு வாங்கி முன்னேறிட்டான்னு சொல்லித்தாண்டா சொல்லுவாங்க.
4 பேர் பாக்குறவங்க நீ என்னதான் சுயமா உழைச்சாலும் மாமனார் கிட்ட வந்த சொத்துன்னு தாண்டா சொல்லுவாங்க. அப்படின்னு முத்து சொன்ன உடனே மனோஜ் சொல்றான், டேய் இவனுக்கு பொறாமைடா, நீயும் நானும் வசதியான வீட்ல பொண்ணு எடுத்துட்டோம். அப்படின்னு இவனோட மாமனார் வீட்ல இருந்த ஒரு பைசா வராது. ஏன்னா அவங்க பூ கட்டுற ரொம்ப ஏழ்மையான வீடு இல்ல. அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு கோபமா வருது. மீனாவை முத்து, நீ சும்மா இரு மீனா, நான் பேசிக்கிறேன். டேய் ரவி மட்டும்தான் மாமனார்ட்ட பணம் வாங்கி பணக்காரன் ஆக முடியும். நீயும் நானும் மாமனார்ட்ட இருந்து ஒன்னும் வாங்க முடியாதுடா. ஏன்னா 2 பேரோட மாமனார் வீடும் ரொம்ப ஏழ்மையானவங்க. 2 பேருக்குமே மாமனார் இல்லடா. அப்படின்னு சொல்லி முத்து கலாய்ப்பாரு. உடனே விஜயா, ஏய் என்னடா பேசுற, ரோகிணியோட அப்பாதான் செத்து போயிட்டாரு. ஆனா சொத்து இருக்கு. என்ன சொத்து இருக்கு? மீனாவோட அப்பாவாவது இன்னாரு செத்து போயிட்டாரு. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும். பார்லர் அம்மாவோட குடும்பம்னு ஏதாவது ஒன்னு வந்துச்சா? ஒரு காக்கா வந்துச்சா? அவங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம்தான் பார்லர் அம்மா போட்டோ கொண்டு வந்துச்சு. பார்லர் அம்மாக்குன்னு சொந்தமும் கிடையாது, சொத்தும் கிடையாது. நானே பரவாயில்லை, என் மாமியார் வீட்டுக்கு போனா ஒருவேளை சோறாவது போடுவாங்க. மனோஜுக்கு அதுவும் கிடையாது. அவனா உழைச்சு முன்னேறினாதான் மட்டும். அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே விஜயாவுக்கு ஆத்திரமா வருது. என்னடா சொல்ற? நீங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு வரல, அதுக்கு அப்புறம் நடந்த எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரல. பொண்ணை கட்டி கொடுத்தாங்களே, சொந்தக்காரங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? அவங்க வீட்டு விசேஷம் சொல்லி ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்தாங்களா? ஒருத்தர் கூட வரல. அப்புறம் எப்படி பார்லர் அம்மாக்கு சொந்தம் இருக்குன்னு சொல்லுவீங்க? பார்லர் அம்மாக்குன்னு எந்த சொந்தமும் கிடையாது. பார்லர் அம்மா ஒரு அனாதை. அப்படின்னு சொல்லி முத்து பேசும்போது, ரோகிணி, முத்து என்னை அனாதைன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கும் சொந்தங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க. சும்மா இருப்பார்லமா, நீ அனாதை தான். நீ அனாதையா இருக்கறதுனாலதான் உனக்குன்னு யாருமே வரல. இருந்திருந்தா யாராவது வந்திருப்பாங்க. இல்ல அம்மா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. இல்ல ஒரு குழந்தை கூட உன்னை நம்பி வரல. அப்படின்னு முத்து கோவப்படும்போது, முத்து சும்மா ஏதாவது பேசாதீங்க. எனக்கும் அம்மா இருக்கு, எனக்கும் குழந்தை இருக்கு. ஏன் நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஆவேசத்துல ரோகிணி பேசுறாங்க. விஜய் உடனே என்னம்மா சொல்ற? உனக்கு அம்மா இருக்காங்களா? உங்க அம்மாதான் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னியே அப்படின்னு விஜயா கேட்டவுடனே ரோகிணி சுதாரிக்கிறாங்க. ஐயையோ, முத்து நம்ம வாயிலிருந்து வார்த்தையே புடுங்கிட்டானோ. நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம வாயில இருந்தே உண்மையை உளர வைக்கிறானே. நம்ம உஷாரா இருக்கணுமே அப்படின்னு ரோகிணி ஒரு கணம் யோசிச்சுட்டு, இல்ல ஆண்டி, பாருங்க முத்து என்னென்ன பேசுறாருன்னு. என்ன, பார்லர் அம்மா இப்பதான் அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்கு, நம்ம வீட்டுக்கே வந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. யாரு அந்த குழந்தை, யாரு அந்த அம்மா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோகிணி வாயை திறக்கல. இப்போ முத்து நேரா விஜயா கிட்ட, நீங்க கேளுங்க. நீங்க தான் உலகத்திலேயே இல்லாம ஒரு மருமகளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. பணக்கார மருமக, அதிர்ஷ்டமான மருமக, அப்படி எல்லாம் சொல்லுவீங்க. சொந்தமே இல்லாத ஒரு மருமக, உறவுன்னு ஒருத்தர் கூட இல்லாத ஒரு மருமக அப்படின்னு முத்து சொல்ல ரோகிணி மறுபடியும் பஸ்ட் ஆகி, சொல்லாதீங்க அந்த மாதிரி, எனக்கும் சொந்தம் இருக்கு, எனக்கும் அம்மா இருக்காங்க அப்படின்னு கத்துறாங்க. மனோஜும் விஜயாவும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன ரோகிணி சொல்றீங்க, உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல ஆண்டி, எனக்குன்னு ஒருத்தவங்க அம்மா இருந்தாங்க. இல்ல பார்லர் அம்மா இருந்தாங்கன்றதெல்லாம் வேற. ஏன், மீனாவுக்கு தான் அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்பவும் அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் இருக்காங்க. ஏழ்மையா இருந்தாலும் உண்மையா இருக்காங்க. யாரும் போய் சொல்லல அப்படின்னு பேசும்போது விஜயா சொல்றாங்க, ஏன், அதான் ரோகிணியோட மாமா இருக்காரு இல்ல, அவர்தான் வந்தாரு இல்ல, இப்ப வர வச்சிருவோமா அப்படின்னு முத்து ப்ரா பண்றாரு.
பிறவும் மணி உள்ள வராரு. ரோகிணிக்கு நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, முத்து எதையோ கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வாயிலிருந்து உண்மையை வர வச்சிருக்கான் போல இருக்கே அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. பிறவும் மணி உள்ள வந்து, அம்மா ரோகிணி பாப்பா, என்னை மன்னிச்சிரும்மா. முத்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ஒரு சாதாரண டிராமா நடிகன் தான். ரோகிணி பாப்பா என்னை மாமாவா நடிக்க சொல்லுச்சு. மற்றபடி ரோகிணி பாப்பாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு பிறவும் மணி கிளம்பிடுறாரு. விஜயா ஓங்கி ரோகிணிக்கு ஒரு அறை விடுறாங்க. ஏய், அப்படின்னா உனக்கு அம்மா இருக்காங்க, அம்மா செத்து போயிட்டாங்கன்னு போய் சொல்லி இருக்க. அப்பனா நீ சொன்ன எல்லாமே பொய்யா? மலேசியா அப்படின்னு விஜயா கேட்டவுடனே முத்து சொல்றாரு, அதுவும் பொய்தான். 300 கோடி ரூபாய் சொத்து, அதுவும் பொய்தான். அப்படின்னு ஒண்ணுக்கா முத்து பொய் ன்னு சொல்றாங்க. விஜயாக்கு தலையே பிச்சிக்குது. டேய், நீ சும்மா இருடா. நான் மொத்தமா ஏமாந்து போய் நின்னு இருக்கேன். மலேசியால இருந்து வந்தவ பெரிய பணக்காரின்னு நினைச்சுதான் என் மகனுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லித்தான் உன்னை கட்டுனேன். நீ ஒன்னும் இல்லாம வந்திருக்கியா அப்படின்னு விஜயா கேட்கும்போது, என்ன ஆண்டி, நான் தான் மனோஜ்க்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன். மனோஜ் ஒரு பிசினஸ் மேனா மாத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு போதாதா அப்படின்னு ரோகிணி எதிர்த்து வேற கேள்வி கேக்குறாங்க. ரோகிணிய புடனைய புடிச்சு வெளியில தள்ளுறாங்க. மனோஜ் கேக்குறாரு, அம்மா அம்மா. என்னம்மா ரோகிணிமா? டேய் மனோஜே, உனக்கு ஆல்ரெடி ஒரு பையன் வேற இருக்காண்டா. என்னடா சொல்ற? அதான் ரோகிணி சொன்னாங்களே, எனக்கு அம்மா இருக்காங்க, பையன் இருக்கான் ன்னு. அந்த பையனைத்தான் சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. மனோஜ் வேகமா போய், என்ன ரோகிணி இவன் சொல்றான், அப்படின்னா பையன் இருக்கானா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ரோகிணி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.